ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிங்டம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்திருந்தோம்? நம்ம இளவரசரோட ஆட்களும் ஓவட ஆட்களும் எப்படியோ பக்காவா பிளானை போட்டு இந்த வில்லன் மந்திரி இருக்க இடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா வில்லன் மந்திரி இவங்க போட்ட பிளானுக்கு கவுண்டர் பிளான் ஒன்று போட்டு எப்படியோ ஓவ கொண்டுறான். அது மட்டும் இல்லாம இளவரசரையும் அவரோட ஆட்கள் அப்புறம் ஓவட ஆட்கள் எல்லாரையுமே சிறப்பிடிச்சிடறான். ஆனா அதுக்கப்புறமா இவங்க கைது பண்ண எல்லாரையும் ஹன்யாங் கூட்டிட்டு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அப்போ இந்த யாங்கும் அவன் கூட இருந்த ஆட்களும், அதாவது ஓவட ஆட்கள், அவங்க எல்லாரும் சிறையிலேருந்து தப்பிச்சு வில்லன் மந்திரியை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. எல்லாரும் மாட்டிக்கிறாங்க வசமா. ஆனா நம்ம இளவரசர் ஆல்ரெடி நர்ஸ் லேடியை வச்சு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டாரு. செத்து போவ ஓவ திரும்பவும் அந்த உயிர்ப்பிக்கிற செடியை வச்சு உயிரோட கொண்டு வர சொல்லி நம்ம நர்ஸ் லேடி கிட்ட சொல்லியிருப்பாரு. நம்ம நர்ஸ் லேடி இளவரசர் சொன்ன மாதிரியே பண்ணிருப்பாங்க. அந்த எபிசோடோட எண்ட்ல எல்லாரும் ஹன்யாங் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா ஜாம்பியா மாறின ஓ அங்க வந்து வில்லன் மந்திரி மேலேயே பாஞ்சு அவனோட கன்னத்துல உள்ள சதையை பிச்சு எடுத்திருப்பாரு. இதெல்லாம் தான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தது. இப்ப இந்த எபிசோட் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே திரும்பவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. நம்ம ஓவும் வில்லன் மந்திரியும் பேசிட்டு இருக்க தான் காட்டுறாங்க. நம்ம வில்லன் மந்திரி ஓ கிட்ட இந்த உயிர்ப்பிக்கிற செடி இருக்குல்ல, அதை காமிச்சு அதை பத்தின எல்லா விஷயங்களையுமே ஓ கிட்ட சொல்றான். ஆனா ஓ நம்ப மாட்டாரு. என்னது செத்து போனவங்களை உயிரோட வர வைக்கிற செடி, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? சரி, இப்ப நீ இந்த செடியை பத்தி சொல்றதெல்லாம் உண்மையே வச்சுக்குவோம். அப்பயும் நீ என்ன சொல்ல வர? செத்து போன நம்ம படை வீரர்கள் எல்லாரையும் திரும்பவும் அந்த செடியை வச்சு உயிரோட கொண்டு வந்து அந்த ஜாப்பனீஸ் படை வீரர்கள் கூட சண்டை போட வைக்கலாம்னு சொல்ல வரியா? இல்ல, இந்த செடியை வச்சு ஒருத்தவங்களை உயிரோட கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. செத்து போன பிணம் அழுக ஆரம்பிச்சிருக்க கூடாது. அதுக்காக நம்மளோட படை வீரர்களையும் நம்மளால சாகடிக்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா மாத்துறதுக்காக இங்க பாரு, சுத்தி எல்லாம் வளைச்சு பேசாத, நேரா சொல்ல வரத சொல்லு அப்படின்னு இப்ப ஓ சொல்ல, இப்ப வில்லன் மந்திரி ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறான் பாருங்க. இடையில இந்த யாங்கோட கிராமம்னு ஒரு கிராமத்தை பார்த்திருந்தோம்ல, அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரையும் இப்ப கொன்றலான்ற மாதிரி சொல்றான். ஏன்னா அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாரும் ஏற்கனவே ஏதோ ஒரு தொற்று நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படியே விட்டா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள்ல அவங்க சாக தான் போறாங்க. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சாவு நமக்கு அவங்க பண்ற தியாகமாவது இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல இவர் டென்ஷன் ஆயிராரு. ஏய், என்ன சொல்ற நீ? நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம இங்க ரத்தம் சிந்தி போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ நம்ம நாட்டு மக்களையே கொல்ல சொல்ற நம்ம தப்பிக்கிறதுக்காக? ஆனா புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. இந்த கீழ்மட்ட மக்களோட சின்ன தியாகம் தான் நம்மள மாதிரியான ராயல் ஃபேமிலி வாழ்றதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா நம்ம கேட்கிற மாதிரி இல்ல. இதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதுவும் உன்னோட இந்த கிறுக்குத்தனமா செத்து போனவங்களை உயிரோட கொண்டு வர பிளான கேட்டுன்னு சொல்லிட்டு அவர் போலான்னு பார்க்கும்போது நம்ம வீணடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தோல்வியை நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த போர்ல தோக்க கூடாதுவோ, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தவர் இப்ப பக்கத்துல இந்த பாக்ஸ் அப்படியே திறந்து விடுறாரு. அதுக்குள்ளேந்து இப்போ ஒரு ஜாம்பி வேகமா ஓடி நம்ம ஓவே கடிக்கிறதுக்கு பாயுமா. நல்ல வேலை சங்கிலி போட்டு கட்டியிருந்ததுனால ஓ தப்பிச்சாரு. இருந்தாலும் ஒரு செகண்ட் மரண பயத்தையே கண்ணுல பாத்துட்டாரு. இப்பதான் வில்லன் மந்திரி சொல்றான், இப்போதைக்கு நம்மள்ட்ட 500 படை வீரர்கள் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க வந்துருவாங்க. யோசிக்காதவோ, ஒத்துக்கோ, ஒரு சின்ன கிராமத்தோட தியாகம் நம்மளோட நாட்டையே காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்ல ஓவும் அப்படியே பாக்குறாரு வில்லன் மந்திரிய. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு அடுத்த சீன்லயே காட்டுறாங்க. நம்ம ஓ வந்து சம்மதிச்சிட்டாரு போல இருக்குதுக்கு. அதனால ஓவோட ஆட்கள் எல்லாருமே நம்ம யாங்கோட கிராமத்துல உள்ள ஆட்கள் எல்லாரையுமே கொல்றாங்க. யாராலையும் இதை பண்ணவே முடியல. ஒவ்வொருத்தவங்களையும் கொல்லும் போதும் அப்படியே அழுகையா வருது. இருந்தாலும் எமோஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லாரும் நாட்டுக்காக இதை பண்றாங்க. அதுக்கப்புறம் செத்து போன எல்லா கிராமத்து ஆளுங்களோட உடம்பையும் எடுத்துட்டு வந்து அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் இந்த வைத்தியர் லீன்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் தான் பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஜாம்பிங்க எல்லாத்தையுமே இந்த எதிரி நாட்டு ஆளுங்க, ஜாப்பனீஸ் ஆளுங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துக்கு அனுப்பி விட்டு மொத்த பேரையும் வைப் அவுட் பண்ணிருப்பாங்க. ஒருத்தரை விடாம எல்லாருமே அந்த ஜாம்பிங்க சூறையாடி இருக்குங்க. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம அந்த கேம்புக்கு வந்து பாக்குறாரு. எல்லாருமே அவரோட நாட்டு மக்களுமே அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஓவால துக்கத்தை தாங்கவே முடியல. உங்களோட இந்த தியாகத்துக்கு நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன். இந்த கடனை என்னைக்காச்சும் நான் திருப்பி அடப்பன்ற மாதிரி சொல்றத காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நம்ம அப்படியே பாஞ்சு வந்து வில்லன் மந்திரியோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே பிச்சு இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த செகண்ட் வில்லன் மந்திரி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துற. அப்போ நச்சுன்னு நம்ம ஜெனரல் அந்த ஜாம்பியோட முதுகிலேயே கத்தி இறக்குறாரு. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப டப்புன்னு நம்ம இளவரசர் பக்கத்துல இருந்தவனோட கத்தியை உருவி சருக்குன்னு அந்த ஜாம்பியோட தலையே வெட்டுறாரு. அப்பதான் அது சாகுது. ஒரு செகண்ட் எல்லாருமே பார்த்துட்டு மிரண்டுறாங்க. அப்படியே அந்த இடமே அமைதியா இருக்கு. இப்பதான் இளவரசர் சொல்றாரு, இதுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி மிருகத்தை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா அதோட தலைக்கு குறி வைங்க, அப்பதான் அதை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இங்க இந்த ஜெனரலும் அவரோட படை வீரர்களும் குழம்பி போயிட்டாங்க. நான் சாகிறத என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அப்புறம் எப்படி அவர் திரும்ப உயிரோட வர முடியும்? இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இளவரசரும், உங்களுக்கே தெரியுதுல இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு. ஆனா நீங்க இப்ப உங்க கண்ணால பார்த்தது எல்லாமே உண்மைதான். இந்த நர்ஸ் லேடி தான் அவரை திரும்ப உயிரோட கொண்டு வந்தாங்க. எப்படி இந்த வில்லன் மந்திரி என்னோட அப்பா உயிரோட கொண்டு வந்தானோ அதே மாதிரி இப்ப நீ உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுன்னு இப்ப நர்ஸ் லேடி கிட்ட சொல்ல, நர்ஸ் லேடி இப்பதான் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு உயிர்ப்பிக்கிற செடி தான். இதை பத்தி நான் எங்க வைத்தியர் லீயோட குறிப்பில இருந்து தான் கண்டுபிடிச்சேன். இது மூலியமா தான் வில்லன் மந்திரி செத்து போன அரசரை உயிரோட கொண்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க நம்ம இளவரசர் கூட வந்த ஆட்கள்ல ஒருத்தர் வந்து இந்த அரசரோட மருத்துவம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா, ஒரு ரெக்கார்ட் நோட்டு. ஸ்டார்டிங்ல கூட நம்ம ராயல் கார்டை விட்டு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பார்ல, அந்த நோட் புக்கை இப்ப அந்த ஜெனரல்கிட்ட கொடுக்க அவரும் அதை பாக்குறாரு. இங்க இளவரசர் இந்த வில்லன் மந்திரியும் அவனோட குடும்பமும் திட்டம் போட்டு எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க. இவங்கள
இவங்களாலதான் இந்த நோயும் பரவ ஆரம்பிச்சது. இவங்களோட பேராசனாலதான் இப்ப இந்த நாடும் அழிய போகுது. இதுக்கு முன்னாடியும் இவங்க பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சாதாரண மக்களை கூட போருக்காக பலி கொடுத்திருக்காங்க. இப்பயாவது யோசிங்க. நல்லது கெட்டதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மட்டும் எனக்கு ஒத்துழைச்சீங்கன்னா இந்த நாட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு இப்ப இங்க இளவரசர் சொல்ல, அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான பிளான் போடுறாங்க. இங்க நம்ம இளவரசர் மெயினா வந்ததுக்கான காரணமே என்ன? அங்க அந்த சங்ஜியோட தலைநகரத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போகணும்ன்றதுக்காக தானே. இங்க வந்ததுல ஜெனரலும் இவர் கூட சேர்ந்துட்டாரு. சாப்பாடும் கிடைச்சிருச்சு. ஆனா சாப்பாடு சேஃபா இந்த ஜாம்பிகளை எல்லாம் தாண்டி அந்த ஊருக்கு அந்த தலைநகரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் தானே. இப்ப அதுக்காக எல்லாரும் பிளான் பண்றாங்க. இவங்க ஏற்கனவே வந்து அந்த பேசேஜ் வழியா தான் சாப்பாடை எடுத்துட்டு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா அந்த பேசேஜுக்கு போற வரைக்கும் இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, கவர் வேணும்ல. அதுக்கு இப்ப இளவரசர் ஜெனரல் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க உங்கள்கிட்ட இருக்க அந்த பீரங்கிகளையும் ஆட்களையும் வச்சு எங்க ஆளுங்க அந்த பேசேஜ் கிட்ட அந்த கேட்டு கிட்ட போற வரைக்கும் கவர் பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல, ஜெனரலும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன, ஆட்கள் எல்லாரும் சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த பேசேஜை நோக்கி தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஏகப்பட்ட சாமிக துரத்திட்டு வருதுங்க. மாட்டினா அவ்வளவுதான். எல்லாரும் இப்போ உசுர மட்டும் இல்ல, சாப்பாடையும் கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இங்க நம்ம இளவரசரும் அப்புறம் இந்த ஜெனரல் அவரோட ஆட்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் சேஃபா போறாங்களான்னு. நம்ம இளவரசரும் இப்ப சாமிங்களை பார்த்ததுமே ஆகட்டும் அப்படின்னு சொல்ல, இப்ப இங்க இந்த ஜெனரலோட ஆட்கள் எல்லாரும் பீரங்கிலேருந்து அப்படியே சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குண்டு மழையா பொழியுதாங்க. எல்லா சாம்பிங்களும் அந்த குண்டுல அடிபட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு போய் விடுதுங்க. எப்படியோ ஜாம்பியை ஓரளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எப்படியோ அந்த பேசேஜ் வழியா வந்து இந்த சங்ஜியோட தலைநகரத்துக்கும் வந்துட்டாங்க. சாப்பாடையும் கொடுத்துறாங்க. ஆனா இப்ப ஒரு மெசேஜையும் சொல்றாங்க, இப்போதைக்கு இங்க இருக்க எல்லாரையும் சேஃபா எங்களால இந்த இடத்த விட்டு வெளியில கூட்டு போக முடியாது. ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து ஃபுட் சப்ளை பண்ணிட்டே இருப்போன்ற மாதிரி சொல்ல மக்களும் வந்து சந்தோஷமாயிடுறாங்க. அதே டைம்ல இங்க இந்த சோல்ஜர்ஸ் கேம்ப் போட்டிருக்காங்கல்ல, அங்கதான் அந்த வில்லன் மந்திரியை வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம நர்ஸ் லேடி தான். அப்ப நம்ம நிர்வாகி வந்து கேக்குறான், இப்போ இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நர்ஸ் லேடி, அது அவருக்கு நேரம் ஆக ஆக பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது ஏனே தெரியலன்னு சொல்லும்போது, அப்ப இவரும் ஜாம்பி ஆயிடுவாரான்னு கேட்கும்போது, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த உயிர் பிக்கிற செடியை வச்சு டைரக்டா உயிர் பெற்று வந்தவங்க யாராவது வேற ஒருத்தவங்களை கடிச்சாங்கன்னா அவங்க ஜாம்பியாலாம் மாற மாட்டாங்க. அதுக்கு பதிலாக படுத்த படிக்காகி கடைசியில அவங்க இறந்து தான் போவாங்க. அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் அரசர்கிட்ட கடி வாங்கின லீயும் வந்து படுத்த படிக்காகி கடைசியில இறந்து தான் போனான், ஜாம்பியா மாறல. ஆனா இவர் ஜாம்பியா மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அங்கிளை காப்பாத்து, இவர் இளவரசருக்கு பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இவரை இப்படியெல்லாம் விட்டுறாத, ப்ளீஸ் காப்பாத்து அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் காப்பாத்துறேன், என்னாலும் இவரை எப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எதனால இந்த வியாதியால பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி ஜாம்பியா மாறுறாங்க, அவங்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் கியூரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னா எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், எல்லாரையும் மாத்திரலான்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப தொட்டு பார்த்துட்டு இவரோட உடம்பு இன்னும் தான் ஜில்லுன்னு ஆயிட்டு இருக்கு, நான் போயிட்டு மூலிகை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பும்போது அப்பதான் இந்த நிர்வாகி ஏதோ ஒன்று எடுக்கிறான். என்னன்னா இவன் வந்து கப்பல்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான்ல சங்ஜுக்கு. அப்ப கூட அந்த சங்ஜுவோட தலைநகரத்துக்கு வந்ததுமே எவனோ ஒருத்தவன்ட்ட இந்த கப்பல்ல உள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு மிஸ் ஆனதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கூட ஏதோ ஒரு பார்சல் ஒன்று வந்து வாங்கியிருப்பான்ல சிவப்பு கலர்ல. அதை இப்ப பிரிச்சு அதுக்குள்ள உள்ள மூலிகை எடுத்து நர்ஸ் லேடி கிட்ட காமிச்சு, இது ரொம்ப ரேரான ஒரு மூலிகை, இதை ராணி கேட்டாங்க தான் நான் வாங்கிட்டு வந்தேன், இதை வச்சு இவரை குணப்படுத்த முடியுமான்னு கேட்கும்போது, இது லேடிஸ் யூஸ் பண்றதா, இதை வச்சுலாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி போனவங்க இப்ப திரும்ப வந்து, ஒரு நிமிஷம், இதை ராணியா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். ஆமா ராணி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, நிஜமாவே இதை ராணி தான் வாங்கிட்டு வர சொன்னாங்களா, அவங்களுக்காக வாங்கிட்டு வர சொன்னாங்களா இல்ல வேற யாருக்காச்சும் வாங்கிட்டு வர சொன்னாங்களான்னு போது, பின்ன ராணிக்கு இல்லைன்னா நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஏன் கூட வச்சிட்டு இருக்க போறேன்னு சொல்லி கேட்க, இவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இதை ராணி எதுவும் இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணாங்களான்னு கேட்கும்போது, உனக்கு என்னதான் பிரச்சனை, இதை வச்சு அங்கிளை குணப்படுத்த முடியாதுன்னா விட்டுற வேண்டியதானே, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லி, இதை ராணி ரீசெண்டா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க, ஆமா யூஸ் பண்ணாங்க தான், அதனாலதான் நான் வந்து போன மாசமும் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு மொத மாசமும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இவங்க அப்படியே ஷாக்கா பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப யாரோ ஒருத்தவங்க இவங்க இருக்க இடத்தோட கதை வந்து திறக்கிறாங்க. அப்படியே கட் பண்றாங்க. இப்ப இளவரசர்ட்ட 2 கார்ட்ஸ் ஓடி வந்து, இளவரசே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயோ கூட்டிட்டு வந்து காட்டுறானுங்க. என்னன்னு பார்த்தா இங்க இருந்தாங்கல்ல இந்த வில்லன் மந்திரி, நர்ஸ் லேடி, நிர்வாகி, இவங்க 3 பேரையுமே காணோம். ஜெனரல் பார்த்துட்டு கத்துறாரு, இங்க பாதுகாப்பு நின்றுட்டு இருந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது, அவங்களை கொன்னு போட்டுட்டு தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, இளவரசரும் இப்ப கத்துறாரு, யார் இதை பண்ணது, யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கத்த, இதை அவங்க ராயல் கார்டு தான் பண்ணிருக்காரு இளவரசே அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த ராயல் கார்டை தான் காட்டுறாங்க. கரெக்டா அவனுங்க சொன்ன மாதிரியே இவரு தான் வந்து இந்த 3 பேரையும் கூட்டிட்டு அப்படியே பின்னாடியே பாதுகாப்பா குதிரையில வந்துட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு நடந்த விஷயத்தை நம்ம காட்டுறாங்க. இது எப்ப நடந்திருக்குன்னா, அரசருக்கு வந்து அம்மா போட்டு அவர் படுத்த படிக்க ஆனார்ல, இந்த ஜாம்பி வைரஸ் எல்லாம் பரவத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. இந்த ராயல் கார்டு பிரெக்னண்டா இருக்க அவரோட ஒய்ஃபை கொண்டாந்து ஒரு இடத்துல விட்டுட்டு, இந்த இடத்துல கொஞ்ச நாள் நீ இரு, இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட இடம் தான், உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அரசருக்கு இப்ப அம்மா போட்டு அரண்மனையில நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நானும் எப்பவும் அரண்மனையில இளவரசர் கூடவே இருந்தாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அதனால உன்னை பாத்துக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் உன்னை நான் இங்க கொண்டாந்து விடுறேன், அதனால கொஞ்ச நாள் தான் உன்னை நீயே பாத்துக்கோ, அதுக்கப்புறம் நானே இங்க வந்து உன்னை கூட்டிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனா இவரோட ஒய்ஃபுக்கு கவலை எல்லாமே இவர் மேலதான், நான் வந்து என்ன பாத்துக்குவாங்க சரி, ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு யாரு இருப்பா, உங்களுக்கு யாரு சமைச்சு கொடுப்பா, உங்க கூடவே நான் இருக்கணும் தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், எந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணனு எனக்கே தெரியல, இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு
பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் சீக்கிரமாவே திரும்ப வந்து உன்னை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இந்த வில்லன் மந்திரியோட பையன் அங்க வரான். அதான் அந்த தளபதி. இந்த சம்பவம்லாம் வந்து இந்த தளபதி சாகறதுக்கு முன்னாடி நடந்தது போல. ஒரு பனி பண்ண கையோட கூட்டு வந்திருப்பான். இவங்க இருக்க போற இடத்த அவங்களை கூட்டு போயிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வச்சிருப்பான். நம்ம ராயல் கார்டும் அவரோட மனைவியை தயக்கத்தோட தான் அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறமா தான் இவங்க போட்ட டீல் என்னன்ற விஷயமே நமக்கு தெரிய வருது. இந்த தளபதி ராயல் கார்டை மிரட்டி, ஒழுங்கா நீ இளவரசன் கூடவே இருந்து அவனுக்கு உண்மையா இருக்க மாதிரி நடிச்சு அவன் எங்கெங்கெல்லாம் போறான், என்னென்னலாம் பண்றான்ற எல்லா விஷயத்தையும் எனக்கு அடிக்கடி தகவலா கொடுத்துட்டே இருக்க. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்புறம் உன்னோட ஆசை மனைவியை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் நம்ம ராயல் கார்டை இப்படி பண்ணவே வச்சிருப்பான். இதை காமிச்சுக்கிட்டே இப்ப நம்ம ராயல் கார்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதை காட்டுறாங்க. சோ இப்பதான் நமக்கு புரியுது இவர் எதுக்காக இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே டைம்ல இங்க சோல்ஜர்ஸ் கேம்ப்ல பாத்தீங்கன்னா இளவரசரும் மத்தாளுங்களும் பரபரப்பா வந்துட்டு இருக்காங்க. இல்ல அந்த வில்லன் மந்திரி மட்டும் ஹன்னி அங்க போயிட்டானா மிச்சம் இருக்க படைகள்லாம் அங்கதான் இருக்காங்க, அவனோட படைபலம் இன்னும் அதிகமாயிடும், அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இந்த ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, ஆனா அவங்க கிளம்பியே 4 மணி நேரம் ஆகுது, அவங்க மெதுவாவே போயிருந்தாலும் இன்னத்துக்கு ரொம்ப தூரம் போயிருப்பாங்களே இளவரசி அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவங்கள விட முடியாது, எப்படி இருந்தாலும் அவங்கள நம்ம அங்க போறதுக்குள்ள புடிச்சுதான் ஆகணும், ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அப்ப நம்ம யாங்கு வரான். உங்களுக்கே தெரியும் நான் இந்த சாக்க கோம்பல சேர்ந்தவன், நான் ஒரு டைகர் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு எல்லாத்தையும் ட்ராக் பண்றதுல நிறைய அனுபவம் இருக்கு, நானும் உங்க கூட வரலாமா இளவரசி அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நீ கேட்கணுமா, வாடா ராஜா அப்படின்னு சொல்லி இப்ப அவனையும் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாரும் இவங்களை தேடி தான் கிளம்புறாங்க. அதே டைம்ல இங்க அரண்மனையில பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்லாம் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அந்த மினிஸ்டர்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல கூட்டத்தை போட்டு, அவங்க எல்லாரும் ராணிக்கு லேபர் பெண் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா இன்னுமே எந்த தகவலையும் காணோம், என்னாச்சு ஒருவேளை ராணிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம வார் மினிஸ்டர் கேட்கிறாரு அங்க உள்ள எல்லாருக்கிட்டையும், உங்களுக்கே தெரியும் அரசருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு, அவருக்கு அம்மா போட்டிருக்குன்னு, அப்படி இருக்கும்போது எதனால வில்லன் மந்திரி அங்க சங்ஜுக்கு அரசரை கூட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரும் அதை பெருசா கண்டுக்கல. ஏபா இதுவா பாப்பா முக்கியம், அரசரே செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அரசரை பத்தி பேசி என்ன ஆக போகுது, இப்போதைக்கு நம்ம அடுத்து வரப்போற அரசரை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி யாரும் இந்த மேட்டரை கண்டுக்கவே இல்லை. இங்கே இந்த கமாண்டர் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் கொல்லப்படுற கேஸை விசாரிச்சுட்டு இருக்காருல்ல, அவரு கடைசியா அந்த ராணியோட பணிப்பெண்ணை புடிச்சு வந்து பயங்கரமா சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாரு. சொல்லுங்க எதுக்காக அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரையும் நீங்க கொலை பண்ணீங்க, இதை பண்றது யாரு, ராணியா இல்ல வேற யாராவது உங்களை இதை பண்ண சொன்னாங்களான்னு சொல்லி பயங்கரமா விசாரிக்கிறாங்க. அந்த பணிப்பெண்ணோட நெகத்தெல்லாம் புடிச்சு பிச்சு பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. ஆனா அவ வாயிலேருந்து பெருசா எதுவுமே வரமாட்டுது. எவ்வளவு தைரியம் இருந்தா ராணி மேலே நீங்க சந்தேகப்படுவீங்க, என்ன மட்டும் இங்க நீங்க புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி வச்சு விசாரிக்கிறீங்கன்ற விஷயம் ராணிக்கு தெரிஞ்சது, உங்களை மட்டும் இல்ல உங்களோட குடும்பத்தையே அவங்க அழிச்சிருவாங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க கோவத்துல. ஆனா பெருசா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல, அதனால கூட அந்த சில கார்ட்ஸ் கிட்ட எதுக்கும் ராணியோட பேலஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப இன்னொரு கார்டு வேக வேகமா ஓடி வந்து, சார் நம்ம முத நாள் நைட்டு பிடிச்சோம்ல, அப்ப 3 பல்லாக்கு மட்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பல, மொத்தம் 6 பல்லாக்கு அந்த இடத்த விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்ல, இவரும் இப்ப உடனே அவரோட ஆளுங்களை கூட்டிட்டு வேக வேகமா குயினோட பேலஸுக்கு தான் போறாரு. இப்ப அங்க போனா ஒரு 3 பேர் இவங்களை தடுக்கிறானுங்க. இங்க பாருங்க ஒரு முக்கியமான கிரைம் ஒன்று நடந்திருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் தேடி தான் இங்க நாங்க வந்திருக்கோம், அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம எங்களை ஒழுங்கா உள்ள விடுங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனுங்களும் எதுவும் பண்ணல, உள்ள விட்டுறானுங்க. இப்ப அவங்க எங்க வராங்கன்னா அங்க ராணியோட பேலஸ்லயே பணியாட்களுக்கு எல்லாம் ஒரு இடம் ஒன்று கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இப்ப அங்க வந்து பார்த்தா கரெக்டா இவங்க நினைச்ச மாதிரியே மிச்சம் அந்த 3 பல்லாக்கு இங்க தான் இருக்கு. கமாண்டரும் பல்லாக்கு இங்க இருக்குன்னா கண்டிப்பா இதுல வந்தவங்களும் இங்க தான் இருக்கணும்னு இவர் தேர்லான்னு இவர் ஆளுங்களை கூட்டு வரும்போது அப்ப அந்த ராணியோட ஹெட் கோட் லேடி அப்புறம் மித்த கோட் லேடிங்கெல்லாம் வந்து தடுக்கிறாங்க. இது ராணியோட பிரசவ நேரம், இந்த டைம்ல நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நேத்து நைட்டு 10 மணிக்கு மேல 3 பல்லாக்கு இங்க வந்திருக்கு, அதை பார்த்ததா வெஸ்ட் கேட்ல உள்ள கார்டுங்க எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள நீங்க அந்த பல்லாக்கு எதையும் செக்கே பண்ண விடலையாமே, அதுல யாரு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது அதுல இருந்ததெல்லாம் நர்ஸ்ன்ற மாதிரி இந்த கோட் லேடி சொல்றாங்க. ஆனா கமாண்டர் ஒத்துக்க மாட்டாரு, நீங்க சொன்னீங்கன்னு தான் அவங்க அந்த பல்லாக்கு எல்லாத்தையும் உள்ள விட்டுருக்காங்க செக்கே பண்ணாம, அதனால நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, கண்டிப்பா நான் அதுல யாரு வந்தாங்கன்னு பார்த்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓரமா போங்கன்னு புடிச்சு தள்ளி விட்டுட்டு இப்ப அந்த இடத்துக்குள்ள வந்து பார்த்தா நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி நர்ஸுங்க தான் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஆயிடுறாரு. ஏன்னா இப்ப அவர் வந்து கரெக்டா எல்லாரும் கையங்கலமா பிடிச்சிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இப்போ அவர் வந்து எதுவுமே பிடிக்கல இல்ல, அப்ப அது ராணியே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம பிரசவ நேரத்துல வர இங்க வந்திருக்காரு, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு குற்றம், அதனால அவரை கைது பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம மினிஸ்டருங்களுக்கும் தெரிய வருது. எல்லாரும் வேக வேகமா வந்து, யோ என்னையா உனக்கு பிரச்சனை, ராணியோட பிரசவ டைம்ல அரசரே அங்க இருக்க கூடாதியா, நீ எதுக்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வாயவே திறக்கல, அப்படியே அமைதியாவே தான் இருக்காரு. இவங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது நீ இந்த படையோட கமாண்டர் தான் அப்படின்னு, இருந்தாலும் இது அப்படியே விட்டுறலாம் முடியாது, உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், ஏன்னா இது ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு சொல்ல இப்போ கட் பண்ணி இங்க இந்த ராணியை காட்டுறாங்க. அவங்கள்ட்ட இந்த ஹெட் கோட் லேடி வந்து சொல்றாங்க, ராயல் கமாண்டர் டிவிஷனோட ஹெட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ராணி அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த கேஸ் விசாரிச்ச கமாண்டர் தான், இனிமே உங்க வழியில குறுக்க வர்றதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்ல இந்த ராணியும் அப்படியே இப்ப வில்லத்தனமா சிரிக்கிறா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க ஏன் கூடவே மோதுவாங்க, இப்ப அவங்களுக்கு அவங்களே சவகொடியை தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த கோட் லேடியும் உங்க கூட மோதி யாராலையாவது ஜெயிக்க முடியுமா, இனிமே இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்ல ராணி அப்படின்னு சொல்ல, சரி அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ராணி கேக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே மிச்சம் இருந்த 3 பிரெக்னன்ட் லேடிஸ்
லேடிஸை திரும்பவும் அமைச்சிட்டோம் ராணி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு இவங்க சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ரால்கார்டை தான் காட்டுறாங்க. அவர் இன்னமும் கூட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம நர்ஸ் லேடி ரால்கார்ட்ட சொல்றாங்க, வண்டியை நிறுத்துங்க, இவரோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்ல இப்ப வண்டியை நிறுத்திடுறாரு அவரு. இவரோட நிலைமை நேரம் ஆக ஆக மோசமாயிட்டே தான் போகுது, பாடி டெம்பரேச்சரும் குறைஞ்சிக்கிட்டே வருது, இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் செத்துருவாரு அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்மளால டிராவல் பண்ணி போக முடியாது, இப்பவே வில்லன் மந்திரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்க வச்சாகணும் அப்படின்னு சொல்ல எப்படியோ பாங்க பக்கத்துலயே ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இப்ப வில்லன் மந்திரியை கொண்டாந்து படுக்க வச்சிடறாங்க. அப்புறம் இந்த நர்ஸ் உடனே இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட டூல்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியில போக அப்போ இந்த வில்லன் மந்திரி இந்த நிர்வாகிட்ட ஏதோ ஒன்னு சொல்றாரு. அவரால் ஒழுங்கா பேச கூட முடியல, ஏதோ ஒன்னு முனகிறாரு. இந்த நிர்வாகி அப்படியே பக்கத்துல காதை கொண்டு வந்து கேட்கறான். அதுக்கப்புறமா நர்ஸ் லேடி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த நிர்வாகியை காணும். சரி ஒரு வேளை பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துட்டு வந்த டூல்ஸை வச்சு வில்லன் மந்திரிக்கு அக்கு பஞ்சர் ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இங்க நம்ம இலவசரம் அவரோட ஆட்களும் ராயல் கார்ட் போன அந்த தடத்தை ட்ரேஸ் பண்ணி எப்படியோ கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. நம்ம யாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இளவரசு, அன்னியாங்க போறதுக்கு இது ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வழி, நம்ம அவங்களை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், சீக்கிரமாவே அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல இளவரசரான ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்காரு. அப்பதான் யாங்க கேட்கறான், இளவரசே உங்களுக்கு தான் முன்னாடியே தெரியும்ல, ராயல் கார்டு தான் நம்மளுக்குள்ளே இருந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் லீக் பண்ணுது, நமக்கு துரோகம் பண்ணுது அப்படின்னு, அப்புறம் எதனால நீங்க எதுவுமே பண்ணல கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்குன்னு இருந்தது எல்லாமே அவர் மட்டும் தான், எந்த சூழ்நிலையிலும் அவரை நான் இழக்கிறதுக்கு தயாராகவே இல்லை, அதனாலதான் அவரை நான் நம்பணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இந்த யாங்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப மறுபடியும் நம்ம ராயல் கார்டி நர்ஸ் லேடி தான் காட்டுறாங்க. நம்ம நர்ஸ் லேடி வந்து கேட்கறாங்க, இளவரசர் எப்ப வருவாரு, நீங்க தானே சொன்னீங்க இளவரசர் நம்மள முன்னாடி போக சொல்லிட்டு அவர் பின்னாடி வரேன்னு சொன்னாருன்னு, அதனால எப்ப வருவாரு அப்படின்னு கேட்கும்போது ஆனா நம்ம ராயல் கார்டுக்கு இதுக்கு பதிலே சொல்ல முடியல. வில்லன் மந்திரி எப்படி இருக்கான் அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் இப்ப பண்ணிருக்கேன், ஆனா போற நிலைமையை பார்த்தா அவரால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் தோணுது, ஆனா நம்ம இளவரசர் வர வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும், இவரை கூட்டிட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ராயல் கார்டு இல்ல அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம இங்க கிளம்பி ஆகணும் தான் சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு புரியுது ராயல் கார்டு வேற ஏதோ ஒரு வேலை பண்றாரு அப்படின்னு. நிஜமாவே இளவரசர் நம்மள முன்னாடி கிளம்ப சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அப்படின்னா இளவரசர் இதை சொல்லல, நீங்க அவர் வர்றதுக்காகவும் வெயிட் பண்ணல, நீங்க எதனால இப்படி பண்றீங்கன்னு தெரியல, ஆனா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, இளவரசர் உங்களை தான் எல்லாரையும் விட அதிகமா நம்புறாரு, நீங்க அவர் கூடவே இருந்து அவரை பாதுகாக்கணும், அவர் கூடவே இருந்து அவருக்கு ஒரு பக்கபலமா துணையா நீங்க இருக்கணும்னு சொல்லும்போது நான் சொன்னது உனக்கு புரியலையா, நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலான்னு பார்க்கும்போது இல்ல நான் வரமாட்டேன், நான் இளவரசர்ட்ட ஒண்ணு காமிச்சாகணும் உடனடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகி எடுத்துட்டு வந்திருப்பான்ல ஒரு மூலிகை ஒண்ணத்தை வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி ராணிக்காக, அந்த மூலிகையை இப்ப ராயல் கார்டிட்ட காமிச்சு இந்த மூலிகையை ராணிக்காக நிர்வாகி வாங்கிட்டு வந்திருக்கான், இதை எதுக்கு நீ இப்ப என்கிட்ட சொல்றேன்னு சொல்லி ராயல் கார்டு கேட்கும்போது இதை பொதுவா வந்து அபார்ஷன் ஆனதுக்கு அப்புறம் இல்லனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படுற அந்த பிளட் கிளாட் அதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, இதை பிரெக்னண்டா இருக்க பெண்கள் எடுத்துக்கவே கூடாது, ஆனா இந்த ராணி எடுத்துக்கிட்டாங்கன்னு நிர்வாகி என்கிட்ட சொன்னான்னு சொல்ல இவர் ஷாக் ஆகுறாரு. என்னமா சொல்ற, ராணி பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்க எப்படி இதை எடுத்துக்குவாங்க, ஒருவேளை அந்த நிர்வாகி எதுவும் வளரி இருப்பான் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்ற மாதிரி அவன் வளரி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒருவேளை இது மட்டும் உண்மையா இருந்தா இந்த விஷயத்த உடனடியா இளவரசர்கிட்ட சொல்லி ஆகணும், எதனால ராணி இந்த மருந்தை எடுத்துக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நம்ம ராயல் கார்டு யோசிச்சு பாக்குறாரு, இவரோட மனைவியை ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு விட்டுருப்பார்ல அவங்களுக்கு தெரிஞ்ச இடம்னு சொல்லி, அந்த இடத்துல அப்ப அவர் நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்கத பாத்திருப்பாரு, இதெல்லாத்தையும் அவர் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப உள்ள இருந்து வில்லன் மந்திரி இருமுறை சத்தம் கேக்குது, இப்பதான் மூச்சிருக்காரு போல இருக்கு, உடனே அந்த மருந்த நர்ஸ் லேடிகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு வில்லன் மந்திரி கிட்ட காமிச்சு இது என்ன சொல்லு, இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா, எதுக்காக ராணியோட பிரைவேட் ஏரியால ஏகப்பட்ட பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு குதிரை எல்லாம் கத்துற சத்தம் கேக்குது, நம்ம ராயல் கார்டும் என்னன்னு சொல்லி இப்ப திறந்துட்டு வெளியில வந்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா சறுக்குன்னு ஒரு 2 அம்பு வந்து இறங்குது, அடுத்த செகண்டே 2-3 கார்ட்ஸுங்க வந்து இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க, இவர் முடிஞ்ச அளவுக்கு இங்க போராடிட்டே இருக்கும்போது அந்த கேப்ல வில்லன் மந்திரியை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா வில்லன் மந்திரியை காப்பாத்துறதுக்காக தான் அவனுங்க வந்திருப்பாங்க போல இருக்கு, பார்த்துட்டு அவங்கள தடுக்கலான்னு வரும்போது அப்போ ஒருத்தன் நச்சுன்னு கத்தியா இருக்கிறான் அவரோட நெஞ்சிலேயே, அப்படியே அடிச்சு அவரை தூக்கி வீசிட்டு போக இவரும் உயிரை புடிச்சுக்கிட்டு இப்ப எழுந்திருப்பாராம், அடுத்த செகண்டே இன்னும் 3 அம்பு வந்து சறுக்குன்னு இவரோட உடம்புல இறங்க அவ்வளவுதான் ஆள் அங்கேயே ஊந்துறாப்ல, நம்ம நர்ஸ் லேடி வேகமா ஓடி வந்து அவரை புடிச்சிட்டு அழுறாங்க. அப்பதான் இந்த நிர்வாகி வரான், வில்லன் மந்திரி தான் என்ன இப்படி பண்ண சொன்னாரு, எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் இப்படி பண்ண, நீயும் என் கூட வந்திருக்கலன்னா உன்னையும் இவங்க கொன்றுவாங்கன்ற மாதிரி இப்ப நர்ஸ் லேடி கிட்ட சொல்ல இவங்களால இவரை தனியா விட்டுட்டு வர முடியல. அப்பதான் நம்ம ராயல் கார்டும் சொல்றாரு நர்ஸ் லேடி கிட்ட, நீ போயிடுமா, நீங்க இருக்காத, போயிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடி, என்ன நடக்குதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்ல இவங்களும் மனசை கல்லாக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்பதான் நமக்கு ராயல் கார்டோட மனைவியை காட்டுறாங்க, அவங்க இங்க பிரசவ வழியில கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மிச்சம் 3 பல்லாக்குல இருந்த அந்த பிரெக்னன்ட் லேடிஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க. இதை காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம ராயல் கார்டு தான் காட்டுறாங்க, அவருக்கு இருந்த இடத்த விட்டு இருக்க கொஞ்சம் உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே மெதுவா கிளம்பி வெளியில தட்டு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஏகப்பட்ட அம்பு குத்திருக்கு, இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஊனி நடந்துட்டே வந்துட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல அவரால் முடியல, அப்படியே அங்க இருக்க ஒரு மரத்துல சாஞ்சிடறாரு, அப்படியே கண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. அப்போ இளவரசர் கத்திக்கிட்டே ஓடி வராரு, அப்படியே வந்து அவரோட தோல்ல சாச்சிக்கிட்டு கதறி அழுறாரு. ராயல் கார்டும் இளவரசரை பார்த்ததுக்கு அப்புறம் தான், வந்துட்டீங்களா இளவரசே, உங்களை பார்க்காமலே நான் செத்துருவணும்னு நினைச்சேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னோட முட்டாள்தனத்தினால தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க, நீங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இளவரசே
இளவரசன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம இளவரசர் கதறாரு, யாராவது இவரை காப்பாத்துங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறா. ஆனா யாராலுமே ஒண்ணுமே சொல்ல முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இளவரசரும் இங்க கதறி கதறி அழுறாரு. அப்பதான் இந்த ராயல் கார்டு இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு. ராணியோட இடத்துல நான் ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இருக்கதை பார்த்தேன், ராணியும் வில்லன் மந்திரியும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்றாங்க இளவரசே, அத நீங்க கண்டுபிடிக்கணும் இளவரசே. நர்ஸ் லேடிக்கு எல்லாமே தெரியும், என்னோட குடும்பம் அங்கதான் இருக்கு, இது எல்லாமே என்னாலதான், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியல, நான் உங்களை காப்பாத்த தவறிட்டேன் இளவரசே, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டே அவர் இறந்து போக அதே நேரத்துல இங்க அவரோட மனைவி ஒரு குழந்தையும் பிரசவிக்கிறாங்க. அத அந்த ஹெட் கோட் லேடி, ராணியோட ஹெட் கோட் லேடிக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வில்லத்தனமா பாக்குறா. இங்க இந்த ராணியும் எதையோ பெருசா சாதிச்ச சந்தோஷத்துல அப்படியே பெருமையா சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த எபிசோட்? ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விறுவிறுப்பா ஆரம்பிச்சு கடைசியில கொஞ்சம் சோகமா முடிச்சிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் மூயங்க இறந்ததை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. ராயல் கார்டு இறந்ததை நினைச்சா, என்னதான் அவர் துரோகம் பண்ணியிருந்தாலும் அவரோட மனைவியை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணாரு. அவர் எப்பயுமே அரசரை ஏமாத்தணும்னு சொல்லி எல்லாம் நினைச்சதுல, பட் சூழ்நிலை எல்லாரையும் மாத்த தான் செய்யும். நீங்களும் இதே மாதிரி சூழ்நிலையின் காரணமாக தவறான முடிவுலாம் எதுவும் எடுத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பெருசா எதுவும் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சோ இது ஒரு வழியா இருக்கும். நீங்க பண்ற எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன், அதனால கமெண்ட் பண்றதுக்குலாம் யாரும் தயக்கப்படாதீங்க. சரி, உங்களை அடுத்த ஒரு வேற லெவல் எபிசோட்ல பாக்குறேன். டாடா.